பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவர் பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாய் நம்மை நடத்துகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. மெய்யாகவே சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது போல வசனமே சத்தியம். இந்த வசனங்களை நீங்கள் கை கொள்ளும்போது கேட்கும்போது உங்களுக்குள் விடுதலை உண்டாகும் என்பதை கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளையும் இருதயத்தையும் திருப்புவோம். நம்முடைய ஆத்மாவோடு கூட ஆண்டவர் இன்னைக்கு இடைப்படுவாராக. திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் நிருபம் 4 அதிகாரம் 19 Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சேர்ந்து வாசிக்கலாமா? Philippians chapter 4 verse 19. பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 சேர்ந்து அறிக்கையிடலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கிறது, மகிமையாய் அவர் நிறைவாக்குவாராம். He is the God who fill our cup. பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்கிறவர். ஜெபிக்கலாமா? குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களோடு கூட பேசுகிற கர்த்தர், இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக இருக்கிற தேவ ஜனங்களை உங்களுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனம் அவங்களை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கிருபையின் கரங்களில் இந்த பகுதியை நாங்கள் தருகிறோம். கிருபாகரனே, கிருபை நிறைந்த வார்த்தைகளை, கிருபை பொருந்தின வார்த்தைகளை தேவன் எங்களுக்காக தந்து எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய காரியங்கள் உமக்கு தெரியும். இந்த சமயத்தில் எங்களுக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மாற்றுகிற வார்த்தைகளையும் எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளையும் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நல்லொரு வசனத்தை வாசிக்க கவனித்தோம். என் தேவன் தம்முடைய என் தேவன். Have to confess that my God, என் தேவன். தாவீது பல விசை இப்படித்தான் அறிக்கையிடுகிறார். என் தேவன், என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் பலனாகிய கர்த்தாவே, என் வெளிச்சம். He is our God. Just accept Jesus Christ as your personal savior. நம்முடைய தேவன் என்று அறிக்கையிடலாம். அதைவிட மேலாய் என் தேவன். He is my God. He is my creator. He is my Lord. He is my master. என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஐஸ்வர்யத்தை குறித்து பல காரியம் இருக்கிறது. என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கிறது தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். இப்படியெல்லாம் அவர் ஐஸ்வர்யம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். அன்பில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் அவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு அறிவு நமக்கு உண்டாகிறது. என்ன தெரியுமா? அவர் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, குறைகுடம் கூத்தாடும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகள், அதை ஆண்டவர் யார் தெரியுமா? நிறைவாக்கி தருகிறவர். வாழ்க்கையில் சில பகுதிகள் குறைவோடு காணப்படுகிறீர்களோ, ஆண்டவர் அந்த குறைவை அவர் நிறைவாக்குகிறவர்.
எப்படி நிறைவாக்குகிறாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர். நம்முடைய தேவன் நிறைவாக்குகிற கர்த்தர், நிறைவாக்குகிற கர்த்தர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் நிறைவாக்குகிற கர்த்தர், குறைவை நிறைவாக்குகிற தேவன். அருமையான வசனங்கள்லாம் வேதத்தில் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சில காலத்தில் ஒரு குறைவுள்ள பாத்திரமாக இருந்தார். ஆனால் தேவ ஆவியானவர் ஊற்றுகிறார் அவர் மேல். கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் நிறைவாய் தங்கியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்க்கிறோம். குறைவுபடாது. அவர் நிறைவான ஆவியானவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். அவர் யார் தெரியுமா? நிரப்புகிறவர். தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. வாசஸ்தலம் மகிமையால் நிறைந்திருந்தது. தேவாலயம் புகையினால் நிறைந்திருந்தது. பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. இப்படி நிறைக்கிற கர்த்தர், நிரப்புகிற கர்த்தர். நகோமி சொல்றாங்க, அவங்க திரும்ப பெத்லெஹேமுக்குள்ள வரும்போது, நான் நிறைவுள்ளவளா இங்கிருந்து போனேன், இப்பொழுது பெருமையாக வந்திருக்கிறேன், அப்படின்னா குறைவாக வந்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ குறைவு இருக்கிறதா? உங்களுடைய ஜீவியத்தில் குறைவு இருக்கிறதா? என்ன பகுதியில் குறைவு என்று பரிசுத்த ஆவியானவர் என்று பேச இருக்கிறார் உங்களோடு கூட. நமக்கு பணக்குறைவு, அது அந்த செய்தி இன்னொரு பகுதியாக இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிற குறைவை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். பணக்குறைவு இருக்கிறது, படிப்பு குறைவு இருக்கிறது, சில பலவீன குறைவு இருக்கிறது, பலன் குறைவு இருக்கிறது, இப்படி சொத்து குறைவு இருக்கிறது, சுக குறைவு இருக்கிறது. இதுடைய பகுதி, இது வேறொரு பகுதி. நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற பகுதி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற குறைகளை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற கர்த்தர். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Corinthians chapter 13 verse 9. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. knowledge is so lack. அது குறைவுள்ளது. தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளதாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது அழிந்து போகும். ஐயா, என் குரலாம் மாறணுமே என்கிற ஒரு ஆவல், ஏக்கம் இருந்தால், இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். குறைவானது ஒழிந்து போகும். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தீத்து நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து, டைட்டஸ் சாப்டர் 1 verse 5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. அந்த வசனத்துடைய ஆரம்ப வரிகளை கவனித்தால், நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு, நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற பகுதி, குறைவாக இருக்கிற பகுதிகளை ஒழுங்குபடுத்தணும். நாம் எல்லாம் பூரணமானவர்கள் அல்ல, நாம் நிறைவானவர்கள் அல்ல, நாம் எல்லாவற்றிலும் குறைவு இல்லாதவன் அல்ல. என் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது, ஆனால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். தீத்து இடத்துல பேசுறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கவனித்தால், தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக, என் வாழ்க்கையில் உள்ள குறைகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, என் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதோ எனக்கு சுட்டி காட்டும் ஆண்டவரே.
நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்துக்கப்படும். But what we are doing instead to find out our weakness, but still we are finding others' weakness. Just we are accusing that you are. We are blaming others. மற்றவங்களை குற்றப்படுத்தி அவங்களுடைய குறைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் அநேக குறைகள் இருக்கிறது. நம்மிடத்தில் அநேக குறைகள் இருக்கிறது. ஆனாலும் இடத்தில் குறை உண்டு என்று போடப்பட்டிருக்கிறதே. யாக்கோபு 1 அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 4, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அந்த வசனத்தை கவனித்தீர்களானால், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும், நீங்க ஒன்னிலையும் குறைவா இருக்கக்கூடாதான். இந்த யாக்கோபு பொதுவான நிருபத்தில் எழுதுகிறார், நீங்க நிறைவா இருக்கணும், பூரணமா நிறைஞ்சிருக்கணும். பூரணம் என்றால் ஃபுல்னஸ். You have to be filled with God's attributes and attitudes, the characters. தேவனுடைய குணங்களினால், குணதிசயத்தினால் நாம் நிறையப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5 அதிகாரம் 27 வசனம். அங்கே சில வார்த்தைகள் எழுதப்படுகிறது. கர்த்தருடைய விரல் எழுதினது போல் மெனே மெனே தேக்கல் உப்பார்சின் என்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டது. அதில் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் 5 அதிகாரம் 27 வசனம், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறை காணப்பட்டாய். ஆண்டவர் தராசில வச்சு பார்த்தா என் வாழ்க்கையில் நிறைய குறை இருக்குது. have lot of weakness, have lot of lackness in my life. என் வாழ்க்கையில் நிறைய குறை இருக்கிறது. இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது லூக்கா 15 அதிகாரத்தில். அந்த வசனம் லூக்கா 15:14 வசனம். அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான். அது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பணக்குறைவை காண்பிக்கிறது. அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு அந்த தேசத்தில் ஏற்பட்ட குறைவை காண்பிக்கிறது. அவன் குறைவுபட தொடங்கினான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவனுடைய ஜீவியத்தில் லைஃப், அவனுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் குறைவு ஏற்பட தொடங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, குறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ? அவன் குறைவுபட தொடங்கினான். நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். இயேசு ஒருவன்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் அந்த வாலிபன், மத்தேயு 19 அதிகாரம் 20 வசனம், Matthew chapter 19 verse 20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை என்றான். வாலிபன் போய் கேட்கிறான், என்ன குறை ஆண்டவரே? சிறு வயதிலிருந்து எல்லாவற்றையும் கத்துட்டு வர நியாயப்பிரமாணங்கள், வசனங்கள், வேதங்கள். இந்த வார்த்தை கேட்கிறவங்க யோசிக்கலாம், ஐயோ நான் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டு வரேன், என்னிடத்தில் என்ன குறை இருக்குது? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னென்ன குறை என்று இருக்குதப்பா, அது எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் மாற விரும்புகிறேன், மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றி விடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் மூச்சு மாறணும். இந்த வாலிபன் கேட்குறான், எனக்கு என்ன குறை இருக்கு ஆண்டவரே? இஸ் தேர் எனி லேக்னஸ் இன் மை லைஃப்? நீங்களும் கேட்கல, என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே? அவர் சரியாக உங்களுக்கு சொல்லி தந்ததை நிறைவாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். அதை பூர்ணமாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் பலத்தை, கிருபைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த குறையை மாற்றி விடுவதற்கு ஆண்டவர் நமக்குள் உணர்வை தருகிறவராக இருக்கிறார். காரணம், அவர் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை குறித்து, நீதி குறித்து கண்டித்து அவர் உணர்த்துகிற கர்த்தர். மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகம் 10 அதிகாரம் 21 வசனம். மார்க்கு 10 அதிகாரம் 21 வசனம்.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, இயேசு அவனை பார்த்து உன்ட குறை இருக்குப்பா அப்படின்னு டைரக்டா சொல்லாம, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறையை வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கிற முன்பதாக, he has loved us, still he is loving us. அவன் நம்மை நேசிக்கிறதுனால் நம்முடைய குறைவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். குற்றப்படுத்துவதற்காக அல்ல, குறை கூறுகிற என்கிற எண்ணத்தில் அல்ல, என்னை மாற்றணும் என்கிற ஆவலோடு he is loving you and he is telling your loveness. அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்றாரு, உன்னுடைய குறைவு இருக்குப்பா. ஆனா மனிதர்கள் நம்முடைய குறைகளை பேசும்போது no one will love us. Whoever blaming us, they won't love us. It's human nature. இந்த உலகத்தினுடைய அடிப்படை அப்படித்தான். நம்முடைய குறைவை ஒன்று நம்முடைய சொல்லுவதற்கு முன்பதாக அவர்கள் நம்மை நேசிக்க மாட்டார்கள். எப்படியாவது மட்டம் தட்டணும், என்னுடைய குறையை எல்லாம் வெளியே காண்பிக்கணும், போஸ்ட் அடித்து காண்பிக்கணும், வெளியே காண்பிக்கணும், அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்கும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு சீசர்களை தெரிந்து கொள்ளும் போதே தெரியும், திருடனாகிய காட்டி கொடுக்க பொருளாகிய யூதாஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதாஸை குறித்து பக்கத்தில் இருக்கிற சீசர்கிட்ட சொல்லவே இல்லை. 3 வருஷம் கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசியில் சிநேகிதனே என்று காண்பித்தார். அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது மற்ற எல்லாரும் பயந்து விழுந்தார்கள். அந்த காண்பிக்கும் போது கூட மல்கூஸ் காதைத்தான் வெட்டினார், போர்ச்செயனுடைய காதைத்தான் பேதுரு வெட்டினார். he supposed to kill ஜூடாஸ். துணிக்கு முக்கிய யார்கிட்ட கொடுக்கணும்னு அவன் தான் சொல்லும் போது கூட ஜனங்கள், அந்த சீசர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்க கண்டுபிடிக்க முடியல. இதுல என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? இயேசு ஒருவனுடைய குறையை அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கல, நேசித்தார். யூதாசை நேசித்தார். ஒருவேளை இயேசு ஆரம்பத்திலேயே யூதாஸுக்கு இப்படி என்னதான் அவன் அப்பா காட்டி கொடுக்க போறான், சாத்தானா இருக்கிறான், இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் சீசர்கிட்ட முன்பதாகவே சொல்லி வச்சிருந்தாரு, ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாருன்னு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த சீசர்கள் அதில் முக்கியமாக பேதுரு, அவர் மல்கூஸ் காதெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி யூதாஸ் காரியத்துக்கு கழுத்தை வெட்டி விட்டுருவார். இயேசு இஸ் so gentle. அவர் அன்பு கூர்ந்து, நீ போய் என்ன சொல்றாரு, உன்னத்தில் ஒரு குறை உண்டு என்றார். ஒரு குறை இருக்குப்பா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே என்னத்தில் என்ன குறையா இருக்கிறது, எனக்கு தெரியல ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பீங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்டா, அவர் யார் திரும்ப வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7 சபைகளுக்கு ஆவியானவர் பேசுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அதில் 7 சபை யோவான் அப்போஸ்தலன் மூலமாக தரிசனத்தில் இந்த காண்பித்து இந்த சபைகளை குறித்து பேசுகிறார். அதில் 7 சபை இருக்கிறது. அந்த 2 சபை நல்ல சபை, சிமிர்னா சபையும் பிலதெல்பியா சபையும் நல்ல சபை. பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம் என்ற அர்த்தம், சிமிர்னா என்றால் வெள்ளை போலம் என்ற அர்த்தம். இந்த 2 சபைக்கும் மனம் திரும்பு என்ற வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். இந்த 2 சபை நல்ல சபை. மற்ற எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு. மற்ற 5 சபையிலும் மனம் திரும்பு மனம் திரும்பு என்கிற வார்த்தை வந்திருக்கும். மிக முக்கியமாக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபை நல்ல சபை தான், ஆனால் நல்ல காரியங்களை செஞ்சாங்க. முந்தின வசனம் பாருங்க, எபேசு சபையுடைய காரியத்தை எழுதும் போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசம் அடைகிறதையும் அறிந்திருக்கிறேன். பிரயாசம் எடுக்கிற, சகித்து கொண்டிருக்கிறப்பா, பொறுமையா இருக்கிற, நாமத்து நிமித்தம் நிலைப்படையாமல் பிரயாசப்படுற, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு குறை இருக்குப்பா. ஏன் தெரியுமா? தம்முடைய சபை அவர் நேசிக்கிறதுனால். ஏற்பாட்டு காலத்தில் இது சபை, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் குறைவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அடுத்த பெருகமு சபை,
வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சில காரியங்களை குறித்து பெருகமு சபைக்கு பேசுறார். அவங்களும் நல்ல காரியங்களை பண்ணாங்க, சில காரியங்களை மறுதலிக்காம இருந்தாங்க, விசுவாசம் மறுதலிக்கல. சில காரியங்களை நாமத்தை பற்றி கொண்டு தான் கத்த நாமத்தை, ஆனாலும் சில காரியங்களை குறித்து குறை இருக்கிறது. தியத்திரா சபையிட்ட பேசுறார். வசனம் 20ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகளும் அதிகமாய் அறிந்திருக்கிறேன்ப்பா. உன் கிரியைகள் அறிஞ்சிருக்கிறேன், ஊழியத்தை அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, உன் அன்பு அறிஞ்சிருக்கிறேன், பொறுமை அறிஞ்சிருக்கிறேன், ஆனாலும் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் நம்மகிட்ட நேரடியாக பேசுறவர், மற்றொரு மூலம் மற்ற உலகத்தான் மாதிரி வெளியே சொல்லி அங்கே சொல்லி குறைகளை ஊர் ஃபுல்லாக கொட்டடிக்கிறவர் அல்ல. நேரடியாக வந்து எப்போ நீ இதெல்லாம் செய்கிற ரைட்டு, even though you are doing right, still you have lackness. ஆனாலும் உன்ட்ட ஒரு சின்ன குறை இருக்குப்பா சொல்றார். சர்தை சபை 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனம் பாருங்க, நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கேற்றவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேவனுக்கு முன்னாடி நிறைவுள்ளதா நான் காணப்பா கிரியைகள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி குறைவா இருக்குன்னு அர்த்தம். தேவனுக்கு முன்னாடி குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே, என் குறைகள் உமக்கு முன்பதாக குறைவா இருக்கிறதோ, நிறைவான காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, என் குறைவு நிறைவாக்கணும் ஆண்டவரே. பிலதெல்பியா சபைக்கு சொல்லலை, கடைசி சபை லவோதிக்கேயா சபை. இந்த லவோதிக்கேயா சபை குறித்து பேசும்போது 17ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீ நிருப்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பத்து என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. பாருங்க, ஏன்டா ஒரு குறையே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியா இருக்கிறப்பா, ஆனால் ஐஸ்வர்யவான் சொல்ற, நான் சம்பத்துள்ளவன் சொல்ற, எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்றப்பா, அவன்கிட்ட குறை இருக்குப்பா. என்ன தெரியுமா? ஏன் குறையை வெளிப்படுத்தாம நான் சுத்தவான், நான் பரிசுத்தவான், எனக்கு குறையே இல்லை. ஆனால் மற்றவங்களுடைய குறையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய குறையை மறைச்சு விட்டு நம்மகிட்ட பெரிய உத்தரம் நம்முடைய கண்ணில் இருக்குது. ஆனால் அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்ப பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறோம், குறை இருக்குப்பா, குறை இருக்குப்பா. என்னென்ன குறைகள் இருக்கிறது? ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ பார்க்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சில காரியத்தை நான் சொல்லுகிறேன், என்னென்ன குறைவு இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Thessalonians chapter 3 verse 10. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. உங்கள் விசுவாசத்தின் குறைவுகள். முதலாவது என்ன குறைவு இருக்குது? விசுவாசத்தில் குறைவு. விசுவாசத்தில் குறைவு வருதுன்னா காலம் கடைசின்னு அர்த்தம். மனுஷகுமார் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். விசுவாச துரோகம் முந்தி ஏற்படுகிற காலம். விசுவாசத்தில் இருக்கிறோமா? ஸ்தோத்திரத்தில் அதில் பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகணுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரம், எல்லாவற்றிற்கும் அடிப்படை விசுவாசம். பேதுருட்ட சொல்றாருப்பா, சாத்தா உன்னை சொலவில் போட்டு புடைக்கிறது கேட்கிறான், அணுகிலும் நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். விசுவாச துவக்கிற முடிக்கிறமா இருக்கிற அவரை நோக்கி போங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அலசி பாருங்க. விசுவாசத்தின் குறைவுகள் நிறைவாக்குங்க. விசுவாசத்தில் குறைவு இருக்கிறது. ஆகிலும் பேர் என குறைவு உண்டுப்பா. விசுவாசத்தில் குறைவு இருக்கிறதோ? 2 யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தார். 2வது ஞான குறைவு. ஞானம் என்றால் என்ன? நன்மை தீமை இன்னதென்று வகையறுப்பது. அதான் சாலமோன் கேட்குற, ஆண்டவரே எனக்கு நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிற ஞானம் எனக்கு தாரும்.
சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியலையோ? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சர்ப்பம் வந்து நிற்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் தோட்டத்தின் சகல விருட்சங்களின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற பாருங்க. அப்போ பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். எப்படி பாருங்க, சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம்னு இருக்கிறாரோ. அவன் சர்ப்பம் அங்கே தான் இருந்தவன். தெரியும்லாம், படங்கள்லாம் சாப்பிட்டு பிழைக்கிறாங்கன்னு தெரியும். ஆண்டவர் சொன்னது ஒருத்து மட்டும்தான், போட்டு வாங்குதல், சின்ன மீனை போட்டு பெரிய மீன், புழு போட்டு மீன் பிடித்தல். இதை பிசாசுடைய காரியம். நம்ம ஞானமாக இருக்கணும். அன்றைக்கு ஞானம் இல்லாதனால் தாங்கள் மாட்டிக்கொண்டார் ஏவாள். ஞானமாக இருக்கணும். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஞானம் வந்து பரத்திலிருந்து வரக்கூடியது, தேவன் கொடுக்கிறது. அவர் ஞானமாக இருக்கிறார், ஞான கண்மலையாக இருக்கிறார். ஞான கண்மலை கிறிஸ்து அவர் தான். கர்த்தர் பைபிளில் ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தர் கொடுக்குற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதாயும் அது இருக்கிறது. ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். 3வது என்ன குறைவு? சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறாங்கப்பா. உண்மை குறைவு இருக்கிறது. மன்னிச்சிருங்கப்பா. பொய்க்கு பிதாவமாக இருக்கிற பிசாசை நம்பி இருக்கிறேன். பொய் சொல்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பொய்யர் அனைவரும் நரகத்தில் பங்கடைவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அனனியா சப்பீரா பரிசுத்தாவின் விரதமாய் பொய் சொன்னாங்க, அன்னைக்கு மாண்டார்கள். நான் பொய் சொல்கிறேனோ? பொய்யை கலைந்து அவரவன் மெய்யை பேச கடவன் இருக்கிறது. சரியானவற்றை பேசணுமா? உண்மை குறைவு என்று இருக்குதோ? மோசே உண்மை உள்ளவன், தானியேல் உண்மை உள்ளவன், யோசேப்பு உண்மை உள்ளவன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டது அன்பை விட்டாய் என்று உன் பேர் என குறை உண்டு. அன்புல குறைவு. 1 கொரிந்தியர் 1:7, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருங்கள். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். வரத்தில் குறைவு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:9, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவு இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தவான்களின் குறைவு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதோ? யோசித்து பாருங்கள். பரிசுத்தத்தில் குறைவு, நம்முடைய பார்வையில் குறைவு, பலன் குறைவு, அறிவு குறைவு, சகலத்திலும் குறைவு இருக்கிறதோ? ஆண்டவரே, குறைவு நிறைவாக்கும் என்று கேளுங்க. எல்லா குறைவுகளும் மகிமையில கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்குகிற கர்த்தர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த இளையகுமாரன் குறைவுபட தொடங்கினான். வீட்டுக்கு வந்தபோது எல்லாம் நிறைவானது. சந்தோஷப்பட தொடங்கினான். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அருமையான தேவ ஜனமே, இளையகுமாரனை போல குறைவுபட தொடங்கிட்டீங்களோ? கர்த்தர் நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. உங்களுக்கு ஞானம் குறைவாக கேளுங்க ஆண்டவர்கிட்ட. விசுவாச குறைவாக வேண்டிக் கொள்ளுங்க ஆண்டவர்கிட்ட. விசுவாசத்தை தருகிற தேவன். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரை நிறைவாக்கி கொடுப்பீராக. நிறைவான உம்முடைய பிரசன்னம், நிறைவான பரிசுத்த ஜீவியம் இவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God be with you.